ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காரசாரமான நண்டு மசாலா கிரேவி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம முதல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்ச பிறகு எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், நல்லா நைஸாக இதே போல் அரைப்பட்டு வந்திருக்கணும். இப்போ நம்ம செய்கிற நண்டு மசாலாவுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நண்டு உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குங்கிறதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அளவால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தோட அளவு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு விழுதையுமே நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்து இதை நல்லா அதோட பச்சை வாசனை போக ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை வதக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது அடிப்பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம தக்காளியை அரைச்சா அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட்டுமே நல்லா வதங்கி மேலே அழகாக ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நண்டையும் ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே இப்போ இது கூட ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இது ஒரு கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. அதுலேயே நண்டும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இப்போ அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா சேர்த்து ஒரு முறை இந்த கிரேவி கூட கலந்து விட்டுக்கலாம். உப்போட டேஸ்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சேர்த்து கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கிரேவி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகி வரணும். கெட்டியாகி வரும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம். இது நல்லா நமக்கு கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரேவி நல்லா வற்றி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும்போது தான் இட்லி, தோசை, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம நண்டு கிரேவி செஞ்சாச்சு. இது கூட கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு மசாலா செஞ்சு முடிச்சாச்சு. இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல காரசாரமான நண்டு மசாலா ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.